மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களின் இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 66 வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா, மார்னிங் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய வினாடி வினா பார்க்க போகிறோம். வகைப்பாட்டியல் அடிப்படைகள். சரிங்களா, வகைப்பாட்டினுடைய அடிப்படை படத்தினுடைய வினாடி வினா. முதல் கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் வெப்ப ரத்த விலங்கு. பின்வருவனவற்றுள் அதாவது வெப்ப ரத்த விலங்கு இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் என்ன? மீன்களா, ஊர்வனவா, ஈர்வாழ்விகளா, பாலூட்டிகளா? வெப்ப ரத்த விலங்குங்கிறது எது? மனிதன்லாம் என்னது? வெப்பரத்த விலங்கை சேர்ந்தவர். சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, பாலூட்டிகள். சரிங்களா, மீதி எல்லாமே என்னது? குளிரத்த விலங்கு பிராணிகள். சரிங்களா, ஸோ பார்த்தோன்னா இருவாழ்விகள், அதாவது பாலூட்டிகள் அல்லது என்னது பறவைகள் கூட சொல்லலாம். சரிங்களா, பரப்பனலாம் என்னது நமக்கு வெப்பரத்த விலங்குல வரும். சரிங்களா, பாலூட்டிகளும் பரப்பனலும் வெப்பரத்த விலங்குல வரும். மீதி எல்லாமே என்னது நமக்கு குளிரத்த விலங்கு. சரிங்களா, அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு. வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு பேரினமா, சிற்றினமா, குடும்பமா, வகுப்பா? இது ரொம்ப ஈஸி, நிறைய தடவை படிச்சிருக்கோம். என்னது? ஆப்ஷன் பி, சிற்றினம். சரிங்களா, சிற்றினம் தான் என்னது வகைப்பாட்டினுடைய அடிப்படை அலகு. அடுத்த 3வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் ஒரு செல் உயிரி அல்லாதது. பின்வருவனவற்றுள் ஒரு செல் உயிரி அல்லாதது அமீபா, யூக்ளினா, பாரமிசியமா, ஹைட்ராவா? இது பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்னது? அமீபா ஒரு செல் உயிரி, யூக்ளினா ஒரு செல் உயிரி, பாரமிசியம் ஒரு செல் உயிரி. அப்போ நமக்கு என்னது ஆன்சராக இருக்க போகுது? ஹைட்ரா. சரிங்களா, ஹைட்ரா மட்டும் தான் என்னது நமக்கு பல செல் உயிரியில் சேர்ந்தது. சரிங்களா, அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். உடல் முழுவதும் துளைகளால் நிறைந்து காணப்படும் தொகுதி. உடல் முழுவதும் துளைகளால் நிறைந்து காணப்படும் தொகுதி புரோட்டோசோவா, போரிஃபெராவா, குழி உடலிகளா, பிளாட்டிகலிமெந்தஸா? உடல் முழுவதும் துளைகளால் நிறைந்து காணப்படக்கூடிய தொகுதி என்னது? ஆன்சர் ஆப்ஷன் பி, போரிஃபெரா. சரிங்களா, போரிஃபெரா நமக்கு என்னது? உடல் முழுவதும் துளைகளால் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு தொகுதி தான் என்ன சொல்லுவோம்? போரிஃபெரா அல்லது துளை உடலிகள்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது பின்வருவனவற்றுள் உருளை புழுக்கள் தொகுதியை சார்ந்த உயிரினம். உருளை புழுக்கள் அல்லது நெமட்டோடன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா தொகுதி. ஸோ அந்த தொகுதியை சார்ந்த உயிரினம் எதுன்னு கேட்குறாங்க. கல்லீரல் புழுவா, லேமினேரியாவா, நாடா புழுவா, அஸ்காரிகஸ் லும்பிரிகாய்டஸா? உருளை புழுக்களால் நமக்கு என்னது? யானைக்கால் நோயுறுன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ என்னது இது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அஸ்காரிகஸ் லும்பிரிகாய்டஸ். சரிங்களா, இதனால தான் நமக்கு என்னது யானைக்கால் நோயுறுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்து பாருங்கள். மற்றதெல்லாம் நம்புறங்க. கல்லீரல் புழு, நாடா புழு, லேமினேரியா இதெல்லாம் என்னது? பிளாட்டிகலிமெந்தஸ் வகையை சார்ந்தவை. சரிங்களா, அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். மண்புழு எந்த தொகுதியை சார்ந்தது? மண்புழு எந்த தொகுதியை சார்ந்தது? அனிலிடாவா, ஆர்த்தோபோடாவா, மொலஸ்காவா, நெமட்டோடிடாவா? மண்புழு எந்த தொகுதியை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனிலிடா. சரிங்களா, அனிலிடா தொகுதியை சார்ந்தது என்னது? மண்புழு, நீரி, சட்டை இதெல்லாமே என்னது நமக்கு அனிலிடா குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது ஆர்த்தோபோடாலாம் என்னது? கணுக்காலிகள்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, என்னது? பூரான், வேறு என்ன சொல்லலாம்? தேல் இதெல்லாம் என்னது நமக்கு ஆர்த்தோபோடா தொகுதியை சார்ந்ததுன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, மொலஸ்கா அப்படின்னா என்னது? மெல்லுடைகள்னு சொல்லி பார்த்துருப்போம். இதில் என்ன பார்த்தோம்? ஆக்டோபஸ், நத்தை இதெல்லாம் என்னது நமக்கு மொலஸ்கான்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்து நெமட்டோடாங்கிறது என்னது? உருளை புழுக்கள் இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். ஐந்துலக வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தவர். ஐந்துலக வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தவர் கார்லோஸ் லின்னேயஸா, விட்டேக்கரா, கேஸ்பர்ட் பாகினா, பெந்த மற்றும் குக்கரா? ஐந்துலக வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி, விட்டேக்கர். சரிங்களா, விட்டேக்கர் தான் என்னது நமக்கு ஐந்துலக வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தவர். 2 வகைப்பாடுனா யார் நமக்கு? கார்லோஸ் லின்னேயஸ். சரிங்களா, ஸோ முதல்ல பார்த்தோன்னா இருசொற் பெயரை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா யார்? கேஸ்பர்ட் பாகின். சரிங்களா, இவர் தான் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தோம்னா இருசொல் பெயரிடும் முறைங்கிறது உன்னையே சொன்னவர். அது நடைமுறை கொண்டு வரது தான் யார் நமக்கு? கார்லோஸ் லின்னேயஸ். சரிங்களா, பெந்த மற்றும் கூக்கர் யாருன்னு சொன்னோம் நம்ம? இயற்கை தேர்வு கோட்பாடு முறையை உருவாக்கியவர் தான் யார்? பெந்த மற்றும் கூக்கர். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். வகைப்பாட்டியலில் புரோகேரியாட்டிக் உயிரினங்கள் உள்ள உலகம். வகைப்பாட்டியலில் புரோகேரியாட்டிக் உயிரினங்கள் உள்ள உலகம் முனிரவா, புரோட்டிஸ்டாவா, தாவரமா, விலங்குகளா? புரோகேரியாட்டிக் நமக்கு எதில் இருக்கும்? எல்லா புரோகேரியாட்டிக் உயிரினங்களும் நமக்கு முனிரா குடும்பத்தில் இருக்கும். சரிங்களா, ஸோ முனிரில் தான் என்னது நமக்கு பாக்டீரியங்கள், பாசிகள் எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நமக்கு எதில் தான் இருக்கும்?
முனிரா குடும்பத்தில் தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஆப்ஷன் ஏ முனிரா. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். இருவித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. இருவித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு நெல்லா, கம்பா, சோளமா, புளியா? என்ன சொன்னோம்? இருவித்திலை தாவரம்னா ஒரு வித்திலை தாவரம் சல்லிவேர் தொகுப்பாக இருக்கும், இருவித்திலை தாவரம் ஆணிவேர் தொகுப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது என்னது? நெல்லானது என்னது? சல்லிவேர் தொகுப்பு. கம்பு சல்லிவேர் தொகுப்பு. சோளம் வந்து என்னது? சல்லிவேர் தொகுப்பு. நமக்கு என்னது? புளிய மரம் மட்டும்தான் என்னது? ஆணிவேர் தொகுப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்னவாக இருக்க போகுது நமக்கு? ஆப்ஷன் டி புளி. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா ஒரு தாவரத்தை கொடுத்துட்டாங்கன்னா என்னது? நம்ம வந்து பார்த்தோன்னா அதனுடைய வேர் தொகுப்பு வச்சு அதை ஒரு வித்திலையா இருவித்திலையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். வேப்ப மரத்தின் அறிவியல் பெயர். வேப்ப மரத்தின் அறிவியல் பெயர் அசாடிராக்டா இண்டிகாவா, காக்கஸ் நியூசிஃபெராவா, மாஞ்சிஃபெரா இண்டிகாவா, சிட்ரஸ் அரண்டிஃபோலியாவா? அருண்டிஃபோலியா. சரிங்களா? தப்பாக எழுதிருக்காங்க. சிட்ரஸ் அருண்டிஃபோலியா. அப்போ என்னது? வேப்ப மரத்தினுடைய அறிவியல் பெயர் என்னது நமக்கு? அசாடிராக்டா இண்டிகா. சரிங்களா? அசாடிராக்டா இண்டிகா அப்படிங்கிறது என்னது நமக்கு? வேப்ப மரத்தினுடைய அறிவியல் பெயர். காக்கஸ் நியூசிஃபெராங்கிறது எது பார்த்தோம் நம்ம? தேங்காயினுடைய அறிவியல் பெயர். மாஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறது மாமரத்தினுடைய அல்லது மாம்பழத்தினுடைய அறிவியல் பெயர். சிட்ரஸ் அரண்டிஃபோலியாங்கிறது என்னது? சிட்ரஸ்னாலே என்னது நமக்கு? எலுமிச்சை தான். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா எலுமிச்சையினுடைய அறிவியல் பெயர் நமக்கு என்னது? சிட்ரஸ் அரண்டிஃபோலியா. சரிங்களா? அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்தோம்னா இன்றைக்கான வினாடி வினா முடிஞ்சு. நம்ம மீண்டும் அடுத்த இதில் சந்திக்கலாம். நன்றி.